ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 2 விதமான சட்னி பார்க்க போகிறோம். ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி. இட்லி, தோசைக்கு இது எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 8 காஞ்ச மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 7 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே சட்னிக்கு தேவையான உப்பையும் அதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியையும் போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சட்னியை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொரன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி அரைச்சி முடிச்சாச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து நம்ம இந்த சட்னியில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போது கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு, அரை முடி தேங்காய், 2 கைப்பிடி அளவு உடச்ச கடலை, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, 5 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய். வெட்டி வச்சுருக்க தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இஞ்சியும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இதுலேயே எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம்.
இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைச்சாச்சு. எடுத்து வச்சுருக்க உடச்சக்கல்லையும் இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். சட்னிக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் சட்னிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது தாளித்ததை சட்னி மேலே நம்ம கொட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.